நாடி ஜோசியம்லாம் போய் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் எந்த இண்டிவிஜுவல் போனாலும் அவருடைய அப்பா பேர் என்ன, அம்மா பேர் என்ன, எத்தனை பிரதர்ஸ், எத்தனை சிஸ்டர்ஸ், அவங்களுக்கு வாழ்க்கையில் என்ன நடக்கும் அத்தனையும் அப்படியே இருக்குது. எது 5000 6000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ரிஷி எழுதி வச்சுருக்காருன்னா அவங்களுக்கு தெரியாதது என்ன இருந்தது. அப்போ இதெல்லாமே நமக்கு நடக்க போகிறதுங்கிறது முன்னாடியே போட்டு வச்சு நம்ம இந்த பூமியில் வரும் பொழுதே அந்த ப்ளூ பிரிண்ட்டோடு தான் வரும். அதனால் நம்ம ரிஷிகள் நமக்கு என்னென்ன சொல்லி கொடுத்துருக்காளோ அதிலெல்லாம் ஒரு பெரிய ஆழமான அர்த்தம் இருக்குது. பின்னாடி சயின்ஸும் இருக்குது. அந்த சயின்ஸு சொல்லப்போனால் அது ரொம்ப நேரம் ஆகிடும். ஆக மந்திரத்துக்கே அவ்வளோ பெரிய சயின்ஸ் இருக்குது. ஒரு மந்திரத்தை நம்ம திரும்ப 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 சொல்லும் பொழுது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அத்தனை அணுக்களும் அந்த மந்திரத்துக்கு அலைன் ஆகும். அந்த அலைன் ஆகும் பொழுது அந்த மந்திர சக்தியானது உள்ளுக்குள்ளே போய் நம்மளுடைய எண்ணங்களில் ஒரு மாற்றம் வரும், ஒரு முன்னேற்றம்